தினம் தினம் குடிக்கிறான், இரவு பகல்னு பார்க்காம குடிக்கிறான். குடிக்காதுன்னு மனைவி சொன்னால் போதும் இன்னும் அதிகமாக குடிப்பான். வேலைக்கு ஒழுங்காக போகாமல் வெட்டி ஃப்ரெண்ட்ஸோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்குற மனைவிக்கு வலியும் கோபமும் அதிகமாகுது. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட மனைவி கிட்ட காசை கொடுத்து நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு சொல்கிறான். திடீர்னு ஒரு நாள் பயங்கரமான வழியில் துடிக்கிறான். மனைவிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. பக்கத்தில் இருக்கிறவங்க அவனை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தா சிரோசிஸ், அதாவது அதிகமாக குடித்ததால் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு அவனுக்கு சிரோசிஸ்ன்ற ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும்னு சொல்கிறாங்க. அவகிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண பணம் இல்லை. ஆனால் தங்கிட்ட இருந்த தங்க நகையை அடமானம் வைக்கிறா. அடமானம் வச்சு ஹாஸ்பிட்டல் பில்லையும் கெட்டி முடிக்கிறா. ஹாஸ்பிட்டல் பில்லை கெட்டிட்டு மருந்தும் மாத்திரைகளும் வாங்கிட்டு பழங்களையும் வாங்கிட்டு அவன் கையை பிடிச்சி தயவு செஞ்சு இனிமேல் குடிக்காத, நீ இல்லாமல் குடும்பம் எப்படி ஓடும்னு சொல்லி அவன்கிட்ட புலம்புறா. அவனும் திருந்தி வாழ ஆரம்பிக்கிறான். ஆனால் பாலா போன நண்பர்கள் திருப்பியும் அவன் வாழ்க்கையில் வர்றாங்க, திருப்பியும் குடிக்க தூண்டுறாங்க. அவளும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறா, அழுகிறா, அட்வைஸ் பண்ணுறா, கெஞ்சியும் பார்க்குறா. அதெல்லாம் அவன் கொஞ்சம் கூட காதில் வாங்கலை. சரி, இனிமேல் நம்ம வேலைக்கு போனால் தான் அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. சில நாட்கள் போகுது. திருப்பியும் திடீர்னு ஒரு நாள் பக்கத்து வீட்டில் இருந்து கால் வருது. உன்னோட கணவர் வழியில் துடிக்கிறாரு, கொஞ்சம் சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அவனுக்கு சிரோசிஸ் கடைசி ஸ்டேஜ்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாதான் உயிர் பிழைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைனா நல்லா இருக்கிறவரோட கல்லீரலை பகுதி எடுத்து பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு பொருத்துவாங்க. இது ஒரு 2லேருந்து 3 மாதம் 2 பேருக்கும் மறுபடியும் கல்லீரல் வளர்ந்துடும். இந்த ஆப்ரேஷன் பண்ண பல லட்சம் செலவாகும்னு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லி உடஞ்சி போயிட்டா. நல்ல வேலையாக அவள் வேலை பார்த்த வீட்டில் இருந்த பாட்டி டொனேஷனாக சில லட்சங்கள் கொடுக்குறாங்க. கணவனுக்கும் அந்த ஆப்ரேஷனை அரேஞ்ச் பண்ணுறா. கணவனுக்கு தன்னோட ஒரு பகுதி கல்லீரலை தானம் பண்ணுறதுக்கு சில டெஸ்ட் எடுத்தும் பார்க்குறாங்க. ரிசல்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஒரே நாளில் 2 பேருக்கும் அந்த ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. மயக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறான். இது நீ கொடுத்த இன்னொரு சான்ஸ், கடைசி சான்ஸ். இந்த முறை நிச்சயமாக தப்பான வழிக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி சபதம் எடுக்கிறான். அந்த பாலா போன நண்பர்கிட்ட பேசக்கூட மாட்டேன்னு முடிவெடுக்கிறான். தான் நண்பன் குடும்பத்துக்கு நல்லது செய்யாட்டி கூட பரவாயில்ல, வா சேர்ந்து குடிக்கலான்னு சொல்லி அவனுடைய குடும்பத்தையும் கெடுக்கிறீங்க பாருங்கள். அது மட்டும் பண்ணாமல் இருந்தாவே போதும்.